தற்பொழுது இந்த பாடலுக்குரிய விளக்கத்தை நாம் சிந்திப்போமாக. ஊழ் ஊழ் ஓங்கிய நங்கள் இருவினை மாமரம் வேர்பறித்தெழுந்து. அதாவது நெடுங்காலம் விளங்கி வருவதனாலும் நம்மில் வந்து சூழும் இரு வினைகளான நல்லதும் தீயதும் ஆகிய இரு வினைகள் பெரிய விருட்சத்திற்கு ஒப்பானது ஆகும். எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். விருட்ச மரம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி நெடுங்காலம் விளங்கி வருவதனாலும் நம்மில் வந்து சூழும் இருவினைகளான நல்லதும் தீயதும் ஆகிய இருவினைகள் பெரிய விருட்சத்திற்கு ஒப்பானது ஆகும். அம்மரத்தை வேருடன் சாய்த்து களையக்கூடிய சக்தி கொண்டது அந்த வெள்ளப்பெருக்கே ஆகும். திருவருள் எனப்படும் அந்த நீரானது மலை இடுக்குகளில் நுழைந்தும் பயணித்தும் அணைகட்டி தேக்குவித்தாலும் அதனால் அங்கே மகரந்த தேனை நறுமணத்துடன் நயக்கும் செயலை செய்து இறைவன் அருள்வாராயினார். நண்பர்களே, இந்த பழைய பாடலுடைய தொடக்கத்தை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சிந்திச்சோம் இல்லைங்களா? என்ன சிந்திச்சோம் நம்ம? கருணை, இறைவன் கருணை வெள்ளமென புகுந்து பந்தம் பாசம் என்னும் பற்றை அழித்து நின்றது நல்லா படித்தோம் இல்லைங்களா? அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நெடுங்காலம் விளங்கி வருவனாலும் நம்மில் வந்து சூழும் இருவினைகள் நல்லதும் தீயதும் ஆகிய இருவினைகள் பெரிய விருட்சிக்கு ஒப்பானதுமாகும். அம்மரத்தை வேருடன் சாய்த்து களையக்கூடிய சக்தி கொண்டது. எதுக்கு சக்தி கொண்டது? இந்த வெள்ளப்பெருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரமாக இருக்கும், பல நூற்றாண்டுகள் வாய்ந்த மரமாக இருக்கும். ஆனால் அந்த வெள்ளம் வந்ததுன்னா அந்த பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் அப்படியே வேரோடு அடித்து செல்லக்கூடிய அந்த ஆற்றலை உடையதான் அந்த பெருவெள்ளத்திற்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் வெள்ளம் தானே எவ்வளோ என்ன கொண்டு போயிடும்னு நினைக்கிறோம். சின்ன தண்ணி தானே வருது, என்ன கொண்டு போயிடும் நினைப்போம். அப்படி அல்ல. அது எவ்வளோ பெரிய நூற்றாண்டுகள் வாழ்ந்த மரங்களை வேரோடு அடித்து செல்லக்கூடிய அருள், அதாவது அதனுடைய ஆற்றல் வல்லமை உடையது என்பதை ஆசிரியர் நமக்கு விளக்குகிறார். திருவருள் எனப்படும் நீரானது, நன்றாக கவனியுங்கள், திருவருள் எனப்படும் அந்த நீரானது மலை இடுக்குகளில் நுழைந்து பயணித்தும். திருவருள் எனப்படும் அந்த நீரானது மலை இடுக்குகளில் நுழைந்தும் பயணித்தும் பெரிய அணைகட்டி தேக்கிவிட்டாலும். இப்போ நம்ம பெரிய அணைகட்டி ஒரு நீரை தேக்கி வச்சோம்னா நமக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைக்குது தெரியுங்களா? எத்தனை பேருக்கு குடிநீர் கிடைக்கிறது, எத்தனை மனங்களுக்கு, எத்தனை மக்களுக்கு, எத்தனை ஜீவராசிகளுக்கு அனைவருக்கும் குடிநீராகவும் விளைநிலங்களுக்கு தேவைப்படும் பொழுது விளைச்சலுக்கும் அந்த நீரான நம்ம பயன்படுத்துகிறோம் அல்லவா? அதனால் அங்கே மகரந்த தேனை நறுமணத்துடன் நயக்கும் செயலை செய்து இறைவன் அருளவராயினார். பாருங்கள், இறைவன் அருள் பார்த்தீங்களா? இப்போ நம்ம மழைநீர் தேக்கி வச்சோம்னா என்ன நடக்குது? மழைநீர் தேக்கி வச்சு ஒரு இடத்துல நம்ம சேமித்து வைக்கும் பொழுது அந்த நீர் எல்லாத்துக்கும் தேவையான காலங்கள் பயன்படுத்துவது மட்டும் இல்லாமல் அந்த நீர் எல்லா தாவரங்களுக்கும் பயன்பொழுது தாவரங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் தலைத்து வளர்ந்து மகரந்த தேனை நறுமணத்துடன். இப்போ நம்ம காட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மகரந்த தேனையும் ஒரு காட்டுக்குள்ளே போனவே ஒரு மனம் அடிக்கும். அதுதான் அந்த மனத்தை, மகரந்த தேனை நறுமணத்துடன் நயக்கம் செய்து இறைவன் அருளைவராயினார் என்கிறார். அதாவது இந்த பெரிய பெரிய செயல்களை எல்லாம் இறைவனால் மட்டுமே செய்ய இயலும் என்று நமக்கு மாணிக்கவாசக சுவாமிகள் விளக்குகிறார். நண்பர்களே, நாம் இன்றைய தினம் 5 பாடல் வரிகளையும் அதற்குரிய விளக்கத்தையும் சிந்தித்தோம். மீண்டும் அடுத்த 5 பாடல் வரிகளும் அதற்குரிய விளக்கத்தையும் சிந்திப்போமாக. நன்றி, வணக்கம். அரகர பார்வதி பதையே, அரகர மகாதேவா, போற்றி ஓம் நம சிவாய.